ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். மனோஜ்ஞனைஸ்ரேயஸ காணனாத்யைஹி மனோஜ்ஞனைஸ்ரேயஸ காணனாத்யைஹி அநேகவாபி மணிமந்திரைஷ்ச அநேகவாபி மணிமந்திரைஷ்ச அனோபமம் தம் பவதோ நிகேதம் அனோபமம் தம் பவதோ நிகேதம் முனீஸ்வரா ப்ராபுரதீத கக்ஷ்யாः முனீஸ்வரா ப்ராபுரதீத கக்ஷ்யாः மனோஜ்ஞனைஸ்ரேயஸ காணனாத்யைஹி அநேகவாபி மணிமந்திரைஷ்ச மனோஜ்ஞனைஸ்ரேயஸ காணனாத்யைஹி அநேகவாபி மணிமந்திரைஷ்ச அனோபமம் தம் பவதோ நிகேதம் முனீஸ்வரா ப்ராபுரதீத கக்ஷ்யாः அனோபமம் தம் பவதோ நிகேதம் முனீஸ்வரா ப்ராபுரதீத கக்ஷ்யாः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் பகவானோட இருப்பிடத்திற்கு போகிற வழியில் அந்த சனகாதியர்கள் எப்படியெல்லாம் எந்த வழியெல்லாம் கடந்து எதையெல்லாம் கடந்து செல்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். மனோஜ்ஞக மனதை கவரும், நைஸ்ரேயசக நைஸ்ரேயசம் என்கிற காணனாத்யேகி அழகிய தோட்டங்கள் வனங்கள், அநேக வாபி பல குளங்கள் சரஸ்கள் அழகான நீர்நிலைகள், மணிமந்திரைச்ச ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகள், இவற்றால் அனோபமம் ஓமையில்லாத ஒப்பற்று விளங்கும் பவதக தம் நிகேதம் அந்த உங்களுடைய இருப்பிடத்தை அதீத கக்ஷ்யா பல மதில்களை கடந்து முனீஸ்வராக அந்த ரிஷிகள் அடைந்தனர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். மனோஜ்ஞனைஸ்ரேயஸ காணனாத்யைஹி அநேகவாபி மணிமந்திரைஷ்ச அனோபமம் தம் பவதோ நிகேதம் முனீஸ்வரா ப்ராபுரதீத கக்ஷ்யாः. சனகாதியர் பகவானுடைய சந்நிதியை அடைவதற்கு முன்னால் வைகுண்டத்தோட அழகிய கானனங்கள், வாபிகள், மாளிகைகள், கோட்டை வாயில்களையெல்லாம் கடந்து மதில்களை கடந்து செல்வதை பட்டதிரிகள் வர்ணிக்கிறார். முதல்ல நைஸ்ரேயசம் என்ற அழகிய தோட்டம். இந்த நைஸ்ரேயசம் 6 ஸ்லோகங்களில் பாகவதத்தில் வர்ணிக்கப்படுறது. இந்த அற்புதமான தோட்டத்தில் ஒரே சமயத்தில் எல்லா சீசனில் புஷ்பிக்கிற பூக்களும் இருக்குமா, மனசால் நினைக்கிறதையெல்லாம் தரக்கூடிய கற்பக விருட்சங்கள், அழகிய மயில்கள், நாரைகள் மற்றும் பல பல பறவைகள் உள்ளனவாம். வண்டுகளோட இனிமையான ரீங்காரம் எப்போதும் மனசை கவர்ற மாதிரி இதமாக இனிமை தருகிறதாம். அழகிய விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் லக்ஷ்மி தேவி துளசியால் பகவானை எப்போதும் அர்ச்சித்து கொண்டிருக்கிறாள். அந்த ரூபம் இங்கே இருக்கிற வாப்பியில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான். லக்ஷ்மி தேவி அந்த துளசியை போட்டு அர்ச்சனை பண்ணுறது. அந்த அழகான குளம், அந்த குளத்தில் அப்படியே அப்படியே கிறிஸ்டல் கிளியராக வாட்டர், அதில் அப்படியே அது தெரிகிறதா. ஆக இவ்வாறு அழகிய தோட்டங்கள், குளங்கள், ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகள் இவற்றையெல்லாம் கடந்து ஒப்பில்லாத சிறப்புடைய உங்கள் அந்த இருப்பிடத்தை பல மதில்களை கடந்து 7 வாயில்களையும் கடந்து அந்த முனிவர்கள் அடைந்தனர் என்று பட்டதிரி கூறுகிறார்.